வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப எளிமையான சுவையான கோதுமை மாவு, ரவை, நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இதை வச்சு தான் நம்ம இதை அப்பா செய்யணும். நான் இப்போ இந்த 3 பொருளையும் வச்சு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு ரவை, இந்த அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் வந்து நம்ம பச்சை தண்ணியில் கரைச்சா கரையாததுனால சுடு தண்ணியில் தான் கரைக்க முடியும். இது கரைச்சா போதும், இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து வெல்லத்தை முழுமையாக கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெல்லம் எல்லாம் நுணுக்கிட்டு இந்த மாதிரி இந்த கப்பில் இந்த அளவு எடுத்து தண்ணியை அந்த கப்பு நிறையா எடுத்து இந்த மாதிரி நல்லா கொதிஞ்ச உடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை எடுத்து இப்போ இந்த வெல்லத்தை இது கூட சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து நல்லா கரையணும். அது கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கரையட்டும். பச்சை தண்ணியில் போட்டால் லேட்டாக கரைய, இப்போ சுடு தண்ணிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம அந்த மாவில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம பச்சை தண்ணி கூட சேர்த்து மாவு கலந்துக்கிறலாம். இப்போ முழுமையாக கரைஞ்சிருச்சு வெல்லம். இப்போ நம்ம வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் கோதுமை மாவையும் ரவையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த வெள்ளைப்பாகை வந்து ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இப்போ கோதுமை மாவும் ரவையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கு பின்னாடி இது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சோடா, பேக்கிங் சோடா லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க பாகை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாதிரி வடிகட்டிட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா முழுமையாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கெட்டியாக இருக்குது. இப்போ வெள்ளைப்பாகு கிடையாது. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பச்சை தண்ணியாக தான் சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்து நல்லா பணியார மாவு பக்குவத்துக்கு, நல்லா இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ செய்கிறப்ப நீங்கள் வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பணியார குழியில் கூட செய்யலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்போ செய்கிறப்ப சொல்லியிருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ வீடியோ வந்து அப்லோடு பண்ணி போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்து மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பணியார குழியில் தான் நான் ஊற்ற போகிறேன். இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டு ஏலக்காய் பவுட்ரு, ஏலக்காய் தட்டி போட்டாலும் சரி, இல்லைன்னா ஏலக்காய் பவுட்ரு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பணியார குழியில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டெடுக்கலாம். நான் வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி எடுத்து ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா வெளியில் வந்துடும், திருப்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் 3/4 அளவு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் எல்லா குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றிட்டு
ஸ்டவ்வை வந்து அதிகப்படுத்திட்டு முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. கல் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கு முன்னாடி கம்மி பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து வெளியில் ஃபுல்லாக கறியிரும், உள்ள மாவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முழுமையாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே திருப்பாமல் வேக விட்டுருங்க. இப்போ உள்பக்கம் வந்து வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஊற்றி வேக வைக்கிறப்ப இன்னும் சாஃப்டாக இருக்கும் அப்பம். இந்த மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு முன்னாடி அதில் கரண்டியில் மாவு அள்ளி ஊற்றி கூட செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் வேகும் தோட்டிக்கு ஸ்டவ்வும் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ தீபாவளி வருது, புதுசாக சமையல் கற்றுக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியலைன்னா இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோதுமை மாவு, ரவை இது 2யும் வச்சு வெல்லம் கரைச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.